வெல்கம் டு சேஷாத் வியூ. பிக் பாஸ் வீட்டில் 51வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தீபக்கு பிக் பாஸ் பாராட்டியதுனால அவருடைய தன்னம்பிக்கை வீங்கி விட்டதோ என்னமோ இன்று காலையில் பொருத்தமே இல்லாத தலைப்பில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிலர் நட்புடன் நெருக்கமாக இருப்பாங்க, அதையெல்லாம் புகாராக பொதுவில் கொண்டு வராதிங்க அப்படின்னு தீபக் சொன்னது கேப்டனின் வேலை அல்ல, இது அவங்க கேமாக இருந்தா என்று சரியாக கேள்வி எழுப்பினார் சௌந்தர்யா. ஆனந்தியும் இதை திறமையாக வழிமொழிந்தார். ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது தொந்தரவு செய்கிறது போல பிரச்சனைகளை எழுப்பாதீங்க அப்படின்னு தீபக் சொன்னது மட்டுமே கரெக்ட் பாயிண்ட். மஞ்சளின் குழம்பு பிரச்சனை மீண்டும் எழுந்துச்சு. அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க வந்து விளக்க ஆரம்பிக்க இதை நீங்கள் 3 பேரும் சேர்ந்தே பேசி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, ஏன் இந்த குழம்பை மறுபடியும் சூடுபடுத்துறீங்க அப்படிங்கிறது போல் தர்ஷிகா எழுப்பிய ஆட்சேபனம் சரியானதுங்க. காலையில் இதர வேலைகள் இருக்கும்போது ஆறிப்போன குழம்பை மீண்டும் கலக்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது கரெக்டு தான். இதை நான் பொது பிரச்சனையாக பார்க்குறேன் அப்படின்னு குழம்பு பிரச்சனையை சாஞ்சனாவிடம் சொல்லி கொண்டிருந்தார் முத்து. அப்படி தெரியல, அருணிடம் கொண்ட ஈகோ தான் அவர் பார்க்கறது போல தெரியுது. தன்னை விட இன்னொருத்தவர் புத்திசாலி வீட்டில் உருவாகி விடக்கூடாது அப்படின்னு முத்து வந்து தவிர்க்கிறத வந்து உணர முடியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், அதுக்காக அந்த லைன்லேயே போக வேணாம், அப்பப்போ இதில் மாற்றம் வரும், நாம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்டன் ஏரியாவில் வாக்கிங் போய்கிட்டே ரயானிடம் சொல்லி கொண்டிருந்தார் சௌந்தர்யா. அவர் அறிவுபூர்வமாக பேசும் அபூர்வமான தருணங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அடுத்த நிமிஷத்திலே இதை வெற்றிகரமாக உடைச்சி விட்டார் சௌந்தர்யா. மஞ்சரியுடையான உடையாடலில் இந்த முட்டாள்தனம் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. நான் பொய் சொன்னதா குற்றம் சுமத்தினேன், எந்த இடத்துல அப்படி பண்ணினேன் அப்படின்னு சௌந்தர்யாவோட வந்து விளக்கம் கேட்டார் மஞ்சரி. மஞ்சரியின் கேள்வி தெளிவாக இருந்துச்சு, ஆனால் அதை புரிந்து கொள்ள அறிவுத்திறன் சௌந்தர்யாவோடும் இல்லை. எனவே மாற்றி பேசுகிறீங்க, அதை சொல்லக்கூடாதா, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு விதாண்டாவாதம் செய்ய, அது வேற, அப்படி சொல்லியிருந்தால் விளக்கம் கேட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன், பொய் சொல்கிறேன்னு நீ சொன்னதுனால தான் விளக்கம் கேட்குறேன் அப்படின்னு மஞ்சரி தெளிவாக தன்னுடைய கேள்வியை முன் வைத்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத சௌந்தர்யா இப்போ என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு வழக்கம் போல் தன் ரியாக்ஷன் சேஷ்டைகளை வந்து செய்ய தொடங்கிட்டாரு. ஒரு கேள்விக்கு தெளிவான பதில் இல்லாதவங்க இப்படி தான் கோபம், கிண்டல், விலகல் போன்ற வழிகளில் எஸ்கேப் ஆவாங்க. சௌந்தர்யாவின் எதிர்வினையும் இப்படி தான் இருந்துச்சு. மஞ்சரிடம் எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னதில் சௌந்தர்யாவிற்கே பயங்கர சந்தேகம். எனவே ரயான் மற்றும் விஷாலிடம் சென்று மஞ்சரி பொய் சொன்னாங்க தானே அப்படின்னு தான் நினைச்ச விஷயத்தை நண்பர்களின் வரவழைப்பதற்காக படாத பாடுபட்டாங்க. இல்லை, மாற்றி பேசுவாங்க, ஆனால் பொய் சொல்கிறது வேற, இருக்கிற உண்மையை மறைக்கிறது அப்படின்னு ரயான் தெளிவாக விளக்காணித்ததும் சௌந்தர்யாவால் ஏற்றுக்கவே முடியலை. சௌந்தர்யாவை போலவே இன்னொரு ஆர்வக்கோளாறான சாஞ்சனா மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்னு அவருக்கு பிக் பாஸிடமிருந்து எச்சரிக்கை குறிப்பு வந்துச்சு. கேப்டன் தீபக்கும் அதை வழிமொழிந்தார். தன்னுடைய தவறு அமலப்படும் போதெல்லாம் அசரத்தனமாக சிரித்து மழுப்புவது சாஞ்சனாவின் பழக்கங்களில் ஒன்று. இப்போதும் அப்படியே அவர் செய்ய அதை தீபக் வந்து ஆரம்பித்தார். ஆட்சேபித்தார். மனுஷன் சிரிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு விதண்டாவாதமாக பேசினார் சாஞ்சனா. மைக்கை சரியாக தான் மாட்டியிருக்கேன் என்று அவருடைய வாதம். அப்போ பிக் பாஸ் தப்பாக சொல்கிறாரா, ஒரு சீரியஸான அறிவிப்பிற்கு சிரிச்சா என்ன அர்த்தம், மற்றபடி உங்களை யார் சிரிக்க வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு தீபக் சரியாக விளக்கம் தந்தாலும் சாஞ்சனாவால் அதை ஏற்கவே முடியலை. இதே விஷயத்தை கடந்த வார விசாரணையில் விஜய் சேதுபதி சொன்னபோது இறுக்கமான முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் இதே சாஞ்சனா தான். விஷால் தர்ஷிகாவின் சோ கால்டு லவ் ட்ராக் எல்லை தாண்டி மற்றவர்களையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தர்ஷிகாவுடன் ஏற்பட்ட துவங்கியிருக்கும் மாற்றம் குறித்து அன்ஷிதா வெளிப்படையாக நெருடல் அடைய துவங்கியிருக்கிறார். அவர் விஷாலுக்கும் நண்பர் அப்படிங்கிறதுனால தத்தளிப்பு அதிகமாகவே போயிட்டுருக்கு. தங்களின் தனிப்பட்ட விவகாரம் குறித்து மற்றவங்க ஏன் இத்தனை அக்கறை கொள்ளணும் அப்படின்னு தர்ஷிகாவும் விஷாலும் எரிச்சல் படுறாங்க. இதனால் நட்பு ரீதியாக அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே விரிசல் ஆரம்பிச்சிருக்கு. இது சக நண்பர்களான பவித்ரா மற்றும் ஆனந்தியை கவலை கொள்ள செய்து. ஆனந்தி எதையுமே பொறுமையாகவும் தர்க்க ரீதியாகவும் அணுகக்கூடியவர். எனவே இந்த சிக்கலை வந்து அவர் அழுகிய விதம் சிறப்பானது. ஒருவேளை உனக்கு பொசசிவ் இருக்கா அப்படின்னு நேரடியாகவே அன்ஷியத்தையோட அவர் நாசுக்காக கேட்டுட்டாரு. அந்த பொசசிவ் என்பது விஷாலாகவும் இருக்கலாம், தர்ஷிகாவும் இருக்கலாம். ஆனந்தியின் இந்த சந்தேகத்தை கேட்டு அன்ஷிதா மனம் புண்பட்டு கண்ணீர் விட துவங்கிட்டாரு. கலங்கலான முகத்துடன் அவர் சொல்ல வந்ததை சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டதுனால, நான் இங்கே கேம் ஆட தான் வந்திருக்கேன், வேறு எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு நிச்சயம் வராது, நான் நிறையா பட்டுட்டேன், ஏன் இன்னொரு அவஸ்தையை தூக்கி நான் சுமக்க போகிறேன் என்பதுதான். எனில் நட்பு ரீதியாக மட்டுமே அவரோட கவலை என்பதை புரிந்து கொள்ள முடியுது. இவர்களின் தரப்பில் இது சீரியஸான பிரச்சனையாக அலசப்பட்டாலும் வெளியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு புறாவுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி தான் காமெடி தெரியுது. ஏன் சமயங்களில் எரிச்சல் கூட வருது. நட்பு உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனந்தியும் பவித்ராவும் எடுத்துக்கொள்ளும் கண்ணியமான முயற்சிகள் பாராட்ட வைக்குது. எனக்கு கேம் தான் முக்கியம் அப்படின்னு தர்ஷிகா தெளிவாக சொன்னாலும் இந்த லவ் ட்ராக் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம். இத்தனை கலபரமான உரையாடல்கள் நடந்தாலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது போல தர்ஷிகாவின் கையில் மருந்து தடவிக்கிட்டு இருந்தார் விஷால். எனில் நண்பர்கள் விடவும் இந்த கிளுகிழுப்பு தர்ஷிகாவிற்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கிறது என்பதே பொருள். காதல் கண்ணை மட்டுமல்ல கையையும் மறைக்கும். முந்தைய சீசன்களில் கொலைவெறி தருணங்களை ஏற்படுத்திய பொம்மை டாஸ்கை தூசு தட்டி ஆரம்பித்தார் பிக் பாஸ். இது வெற்றிகரமாக பற்றி கொண்டு விட்டது. அதுவரை போட்டியாளர்கள் மனதில் இருந்த மிருகங்கள் உக்கிரமாக
விழித்தெழ ஆரம்பிச்சிருச்சு. அதே விதிகள் தான். ஒருவர் தன்னுடைய பெயர் போட்ட பொம்மையை எடுக்க முடியாது. மற்றவரின் பொம்மையை எடுத்து இலக்கில் சேர்க்கணும். யாருடைய பெயர் போட்ட பொம்மைக்கு இடமில்லையோ அவர் அவுட். இப்படியே ஒவ்வொருவராக ஆட்டத்திலிருந்து வெளியேற கடைசியில் எஞ்சுபவர் வெற்றியாளர். இது மற்றவர்களுக்காக ஆடும் ஆட்டம். யாரை காப்பாற்றுவது என்பதோடு யாரை காப்பாற்றக்கூடாது என்பதற்கான யுகங்களையும் வகுக்கலாம். சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ஜாக், ரயான் ஆகிய 4 பேரும் கூட்டணி வைத்துக்கிட்டாங்க. ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. அனைவரும் பாய்ந்து சென்று பொம்மைகளை அள்ளினாங்க. தண்ணீர் தொட்டியில் பாய்வது போல ஜெஃப்ரி பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் தொட்டிக்குள் குதித்தார். முட்டி மோதி அனைவரும் பொம்மைகளை ஸ்டாலுக்குள்ளே வச்சாங்க. வழக்கம் போல ஆர்வக்கோளாறான சேஷ்டைகள் செய்தார் சாஞ்சனா. ராணுவ பெயர் போட்ட பொம்மை ரஞ்சித் கையில் இருந்துச்சு. சார் அதை கொடுங்களேன் அப்படின்னு அவசரப்படுத்தி வாங்கி கொண்ட ஜாக்குலின் அதற்கு பதிலாக தர்ஷிகான் பொம்மையை திணிச்சிட்டாரு. சௌந்தர்யான் பொம்மையை தர்ஷிகா எடுத்து கொண்டு வைக்காமல் உழவியதுனால அவருக்கு செக் பாயிண்டை வைக்க ஜாக்குலின் செய்த தந்திரம் இது. இதனால் ஜாக்கிற்கும் தர்ஷிகாவிற்கு இடையே உஷ்ணமான வாக்குவாதம் வந்துச்சு. இந்த சண்டை பிறகு ராயானிடம் பரவியது. இதனால் வெறுப்பை அடைந்த தர்ஷிகா சௌந்தர்யாவின் பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சாரு. விளைவு தர்ஷிகா அவுட். நடந்து முடிஞ்ச முதல் சுற்றுல சௌந்தர்யாவோட பொம்மை காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் தர்ஷிகாவின் கோபம் காரணமாக தன்னுடைய பொம்மையை வெளியில் எடுத்து வந்துட்டார் சௌந்தர்யா. வச்ச பொம்மையை மீண்டும் எடுக்கக்கூடாது என்பது எளிமையான லாஜிக். இப்படி சிறுபலத்தனமாக ஆடுபவங்களை சேர்ந்தா சீசன் எப்படி சுவாரஸ்யமாகும் அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். 2வது சுற்றில் தான் ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடந்துச்சு. மஞ்சளின் பொம்மையை கைப்பற்றி வைத்து கொண்டார் அன்ஷிதா. மஞ்சளின் கையில் ஜாக்லின் பொம்மை இருந்துச்சு. ஜாக்லின் கையில் தீபக்கின் பொம்மை இருந்துச்சு. மற்றவர்களின் பொம்மைகள் அனைத்துமே ஸ்டாலுக்குள்ள வைக்கப்பட்ட நிலையில் இந்த 3 நபர்களின் பொம்மைகளுக்கு தான் போட்டி. தீபக்கின் பொம்மை வைக்கப்பட்டால் தான் மஞ்சளின் பொம்மையை வைக்க தயார் என்று பிடிவாதமாக இருந்தார் அன்ஷிதா. எனில் ஜாக்லின் அவுட் ஆவார். தீபக் நாமினேஷன்ல இல்லை, நான் இருக்கிறேன். ஒருவேளை இது நாமினேஷன் பாஸிற்கான ஆட்டமாக இருந்தால் நான் எப்படி வெளியேற முடியும்? அஸ்கு புஸ்கு நான் மாட்டேன் அப்படின்னு ஜாக்லின் அடம்பிடித்ததுல ஒரு நியாயம் இருந்துச்சு. மஞ்சரின் பொம்மை உள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு அன்ஷிதா அடம்பிடித்து தொடர்பாக மஞ்சரிக்குள் நெருடலும் சந்தேகமும் எழுந்துச்சு. இயல்பான விஷயம். நீ அவகிட்டையே போய் நேரா பேசிடு அப்படின்னு சரியான அட்வைஸ் தந்தார் முத்து. மஞ்சரி விசாரிக்க சென்றபோது எனக்கு தீபக் பொம்மை உள்ள போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு பாவனையாக சொன்னார் அன்ஷிதா. ஆனால் அது உண்மையான காரணம் அல்ல என்பது பச்சையாகவே தெரிஞ்சிச்சு. அவருக்கு மஞ்சரி மீது ஏதோ கோபம். தான் விசாரித்ததை அன்ஷிதா சொல்லாததால மஞ்சரிக்கு பிடிவாதம் அதிகரிச்சிச்சு. என்ன நடந்தாலும் பொம்மையை வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு அன்ஷிதாவும் மல்லு கட்டினாரு. நேரம் கடந்து கொண்டே இருந்துச்சு. இவங்களுக்கு செக் பாயிண்ட் வைக்க பிக் பாஸ் என்னென்னமோ செஞ்சாரு. பொம்மையை வைக்காதவங்க கார்டன் ஏரியாவில் தான் இருக்கணும், தண்ணீர், உணவு, கழிப்பறை வசதி கிடையாது அப்படின்னு அறிவித்து பார்த்தார். பிடிவாதம் களையவே இல்லைங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்களேன் அப்படின்னாலும் அதற்கு மூவருமே தயாரா இல்லை. ஒரு கட்டத்தில் மஞ்சரி விட்டு தயாராகிட்டாரு. அவருக்கு இயற்கை அழைப்பின் அவசரம் தாங்க முடியல போல. ஓகே, உன்னை நம்பி போறேன், என் பொம்மையை காப்பாத்துவல அப்படின்னு மஞ்சரி கேட்க டபுள் ஓகே அப்படின்னு சம்மதம் தெரிவித்தார் ஜாக்லின். இப்படியாக ஜாக்லின் பொம்மை காப்பாற்றப்பட்டது. இனி அவர் மஞ்சரிக்கு தந்த வாக்குறுதியை காப்பாற்றியே ஆகணும். எனவே போட்டியானது ஜாக் விஸ் அன்சிதாவாக மாறியது. இதுவே மஞ்சரி விஸ் அன்சிதாவாக இருந்தால் இன்னமும் ரணகலமா இருந்திருக்கும். நேரம் கடந்து கொண்டே இருந்துச்சு. பிக் பாஸ் என்னென்னமோ செய்து பார்த்தார். மற்ற எல்லோரையும் உள்ள அனுப்பி கதவை மூடினார். சரி தூங்கலாம் அப்படின்னு ஜாக்லின் நாய் குறைக்க வச்சு எழுப்பினாரு. இப்படி மறைமுகமான நெருக்கடிகளை தாண்டி நள்ளிரவிற்கு மேல் இருவரும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேரம் அதிகாலை 3:10. அன்சிதா முகத்தை கோணி கொண்டு காலை பின்னி கொண்டு அவஸ்தையுடன் அமர்ந்திருந்தாரு. இயற்கை அழைப்பு பிரச்சனை, பல்லை கடிச்சுக்கிட்டு அமர்ந்திருந்தாரு. இப்ப நான் என்னமோ எங்கேயோ போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. எனவே ஒரு கட்டத்துல பொம்மையை தூக்கி கொண்டு அவஸ்தையுடன் வீட்டுக்குள்ள ஓட பைத்தியக்காரி அப்படின்னு திட்டிக் கொண்டே பவித்ராவும் பின்னால ஓடினாரு. அவளும் பாத்ரூம் பிரச்சனை வரும், தாங்க மாட்டா என்று முன்னரே மஞ்சரி இதை கணிச்சிட்டாரு போல. பாத்ரூம் போன ஆசுவாசத்துடன் திரும்பிய அன்ஷிதா ஒரு வழியாக பொம்மையை கொண்டு போய் வைக்க மஞ்சரி காப்பாற்றப்பட்டார். தீபக் அவுட் ஆனார். இப்போதாவது போய் தூங்குங்க, என்னையும் கொஞ்சம் தூங்க விடுங்க அப்படின்னு அவங்கள உள்ள அனுப்பி வைத்தார். பெருமூச்சு விட்டார் பிக் பாஸ். இந்த மும்முனை போராட்டத்தில் நடந்த உள்குத்துகளை பற்றி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தீபக் பொம்மை உள்ள போகணும் அப்படின்னு மஞ்சரின் பொம்மை போகக்கூடாது அப்படின்னு அடம்பிடித்த அன்ஷிதா அதற்கான காரணத்தை முதல்ல வெளிப்படையாவே சொல்லலை. பிறகு மஞ்சரி மீண்டும் கேட்டபோதுதான் விஷயமே வெளியே வந்துச்சுங்க. இப்பதான் கேம் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சும் போது மஞ்சரி சொன்ன கமாண்ட் வந்து அன்ஷிதாவை ரொம்பவே கோபப்படுத்தியிருக்கு. அதாவது ஒயில் கார்டு என்ட்ரியில் வந்துட்டு நம்மளை வந்து இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு விளையாடினதெல்லாம் விளையாட்டுலன்னு சொல்கிறாங்களே, நம்மளாம் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு. ஜீனியர் சூனியர் ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. இதுவே அவங்களோட உள்கொத்துக்கு காரணங்க. ஆனால் அன்ஷிதாவின் கதையை பாருங்க. அந்த மஞ்சரின் மீது தான் வெறுப்பு. ஆனால் யாருடைய பொம்மையை காப்பாற்றணும்னு அன்ஷிதா போராடிட்டு இருந்தாங்களோ அந்த தீபக் வந்து உள்ள நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. எனக்காக கஷ்டப்படுகிறாயா, நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, கூடவும் நிக்கல. இந்த உணர்வு அன்ஷிதாவின் மன உறுதியை ஆள் மனதிற்குள்ள பூத்து கலைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. எனவேதான் ஒரு காலகட்டத்துல அவர் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த பொம்மை டாஸ்கின் இடையில பழைய உரையாடலின் பகையை வச்சுக்கிட்டு மஞ்சரியுடன் சௌந்தர்யா நடத்திய விதாண்டாவாதம் இருக்குதே அப்பா.
முற்றிலும் சிறுபிள்ளைத்தனமான உரையாடலுங்க அது. சீப்பே அப்படின்னு பள்ளி பிள்ளைகள் ஒழுங்கு காட்டுவதற்கான செயலை வந்து சௌந்தர்யா மேற்கொண்டாங்க. என் பொம்மையை மட்டும் காப்பாத்திட்டு நாளைக்கு இவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜாக்லினிடம் மஞ்சரி சொல்லி இருக்கிறாரு. ஆக அடுத்த எபிசோட்ல அனல் பறக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.